ஹாய் வணக்கம் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்துங்க ராகில காரமான தோசை இனிப்பான தோசை ரெண்டு வெரைட்டி பார்க்க போறோம். இந்த மெத்தட் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்கும், மொறு மொறுன்னு ஈஸியாகவும் வரும், நல்லாவும் இருக்கும். அதாவது ராகில அடை, ராகில கஞ்சி, ராகில உருண்டை இப்படிலாம் தான் செஞ்சுருக்கோம். நிறைய விஷயங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அதை சாப்பிட்றதுக்கு பதம் வந்து வராது, டேஸ்ட்டும் பிடிக்காம போகலாம். அதனால இந்த மெத்தட் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து காரம் செய்ய போறோம். இந்த பாருங்க, மாவு வந்து தண்ணியில, ராகி மாவு தண்ணியில கரைச்சி வச்சிருக்கேன். அதுல வந்து கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்க போறேன். அதுக்கு முன்னாடி நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுருக்கேன். என்னென்ன பொருள்னு சொல்ல மறந்துட்டேன், சாரி. கடுகு உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு பொடிசா நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், மாவுல இன்னும் உப்பு போடல, உப்பு போட்டுக்கிறேன். இப்ப கடுகு உளுத்தம்பருப்போட கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம் பொடிசா நறுக்கிட்டா சாப்பிடும் போது குழந்தைங்களுக்கு வாயில மாட்டாது. வதக்கி போட்டால் நல்லா வாசமா இருக்கும். அப்படியே போடலாம், கொஞ்சம் வாசனையா இருக்கட்டும். நான் இதெல்லாம் ஃப்ரை பண்ணி போடுறேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் கொஞ்சம் பெருசாவே கட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் பெருசாக இருந்தால் சாப்பிடும் போது எடுத்துருவாங்க. அந்த காரம் பட்டா மட்டும் போதும். இப்போ உப்பு போட்டிருக்கேன். அதோட இப்போ வதக்கின இந்த வெங்காயம், இதில் மல்லி கொத்தமல்லி தழை இருந்தா போடலாம். எங்கிட்ட இல்லை, அது போட்டால் ரொம்ப தோசை, இந்த தோசை இன்னும் டேஸ்டா இருக்கும். சரிங்களா? அவ்வளோதான். வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு மிளகாய் தாளிச்சிருக்கேன், உளுத்தம்பருப்பு தாளிச்சிருக்கேன், உப்பு போட்டேன். இப்போ கல் காஞ்சிருச்சு. இப்போ இந்த தோசையை ஊற்ற வேண்டியதான். தண்ணியாகவும் இருக்கலாம், நல்ல ரோஸ்ட் ஆகும். அப்போதான் இது இப்படி தடவக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிட்டு இப்படியே ஊற்றலாம். இதை அடையாக ஊற்றினா ரொம்ப மொத்தமாக இருக்கும், அந்த டேஸ்ட் வந்து மொறுமுறுப்பு கொடுக்காதனால டேஸ்ட்டு பிடிக்காது. எண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லெண்ணெய், செக்கெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த கல்லும் வந்து பேனும் வந்து இரும்பு தான். சின்ன அடுப்பில் வச்சு வேக வச்சாதான் தோசை கொஞ்சம் பொறுமையாக தான் வரும். பெரிய அடுப்பில் வச்சிங்கன்னா தீஞ்சிரும். பொறுமையாக வேகும்போது அந்த ரோஸ்ட்டும் கிடைக்கும் நமக்கு. டெய்லி தோசை, இட்லி, உப்புமான்னு செய்யும்போது இந்த ரெசிபி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா, காந்தலை நல்ல ரோஸ்டாக வந்துருக்கு, தெரியல. குழந்தைங்களுக்கு ஊற்றுறதுனால எண்ணெய் ஊற்றலாம். அந்த நல்லெண்ணெய் பட்டோடனே அந்த தோசையும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம களி கிண்டோம்னா நல்லெண்ணெய் நெய் யூஸ் பண்ணுவோம் இல்லையா?
நல்ல டேஸ்டாகவும் இருக்கும், மனமாக நல்ல வாசனையும் வருதுங்க. மாவோட பதமும் பாருங்க, தண்ணியாக தான் கரைச்சிருக்கேன் பார்த்தீங்களா. பார்த்தீங்களா தோசை ரெடி. இது அப்படியே சாப்பிடலாம் குழந்தைங்க. இதுக்கு சைட் டிஷ் வெங்காய சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் இன்னும் டேஸ்டா இருக்கும். இதெல்லாம் வச்சு சாப்பிடலாம். கார தோசை, கேழ்வரகு தோசை ரெடி. அடுத்தது இதுலயே ஸ்வீட்டா இனிப்பு தோசை பார்க்க போறோம். அது எப்படின்னா, வெல்லம் கொஞ்சம் தண்ணியில கரைச்சி வச்சுக்கணும். வெறும் தண்ணியில வெல்லத்தை கரைச்சுக்கிறோம். இந்த பாருங்க கரைச்சிருக்கேன். ஏன்னா வெல்லம் கெட்டி கெட்டியா இருக்கும், சீக்கிரம் கரையாது, மாவு அப்படியே போடக்கூடாது. அதனால நல்ல வெல்லத்தை சீவி அதுல தண்ணி ஊற்றி ஒரு 1/2 hour கரைச்சி வச்சுட்டேன். தெரியுதுங்களா? வெறும் வெல்லம் அதை வடிகட்டி வச்சிருக்கேன். அடியில மணல் இருக்கும்னு சொல்லிட்டு இப்ப மாவு போட போறேன். மாவு போட்டு கரைச்சிக்க போறேன். இதுக்கு எதுவுமே கிடையாது, வெறும் வெல்லம், கேழ்வரகு மாவு. இந்த இண்டாலிய பாத்திரத்துல உங்களுக்கு இந்த மாவோட கலரும் இதுவும் தெரியும் சொல்லிட்டு தான் நான் இந்த பாத்திரத்துல வச்சிருக்கேன். உங்களுக்கு டிஃபரெண்ட் கலர் எல்லாமே தெரியணும்னு. தெரியுதுங்களா? வெல்லத்தை நான் முன்னாடியே கரைச்சிட்டதுனால இப்ப அதை கரைக்க வேணாம், மாவு மட்டும் கரைஞ்சா போதும். உங்களுக்கு வெல்லம் போதுமா இன்னும் ஜாஸ்தி வேணுமான்னு இந்த மாவுல நீங்க கொஞ்சோண்டு வாயில டேஸ்ட் பண்ணி பாத்துங்க, உங்க குழந்தைங்களோட அளவை பொறுத்து. அந்த கார தோசைக்கு நம்ம மாவு கொஞ்சம் தண்ணியா வச்சிருந்தோம், இதுக்கு கொஞ்சம் திக்கா கரைச்சிக்கணும். இந்த திக்னஸ்ல அந்த தோசை ரோஸ்ட் வரும். தெரியுதா? இந்த பாருங்க. இந்த மாவு ஊற்றும் போதே நான் கரைச்சி வைக்கிற விதமும் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு இறக்கும் போது நெய் ஊற்றி இறக்கிடணும். தோசையில் முன்னாடியே நெய் ஊற்றுறீங்கன்னா இந்த வெல்லத்தோட பாகுக்கு அதுக்கு தோசை வராது. அதனால இறக்கும் போது நெய் ஊற்றி தோசை கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. இதை என் பிள்ளைங்க சாக்லேட் தோசைன்னு சொல்லுவாங்க. தோசை வேகுது. உங்களுக்கு வேகுதுன்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த இடம்லாம் நான் எடுத்து காமிக்கிறேன். டெய்லி இட்லி தோசையை ஊற்றாம
இந்த மாதிரி வெரைட்டி கொடுக்கலாம். இந்த மாதிரி அடியில் வந்துச்சு. அவ்வளோதான். பாருங்க அப்படியே அமுக்கும் போது நல்ல புஸ் புஸ் வருது பாருங்க தோசை. பாருங்க இப்போ இதில் நெய் விட போகிறேன். நெய் விட்டால் பசங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த தோசை. அமுக்கும் போது அப்படியே சப்பாத்தி எப்படி உப்பி வரும் பாருங்க. அதே மாதிரி அம்மு லைட்டாக அப்படி புஷ் பண்ணோன்னே வருது பாருங்க. இது அமுக்க வேண்டியில உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் அமுக்கிறேன். சரிங்களா? அவ்வளோதான். தோசை ரெடி. இது ராகி ஸ்வீட் தோசை. பாருங்க இது ஸ்வீட்டு. இந்த கருவேப்பிலை தெரிஞ்சு பாருங்க. இது காரம். நன்றி.